ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலே 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் டெய்லர் தொழில் வந்து வீட்டிலேருந்து பண்ணணும்னு நினைக்கிறேன்க்கா, நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், நிறைய கஸ்டமர் வந்து என்கிட்ட வந்து தைக்கணும்னு நினைக்கிறேன், நான் நல்லா தைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். ஏன்னா இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களாலையுமே வந்து டெய்லி ப்ளவுஸ் தைச்சி நிறைய வருமானம் வந்து வீட்டில் சம்பாதிக்க முடியும். அது என்னலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் இருக்க போது. இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா மிஷினில் உட்காந்து தைச்சிக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரு குட் நியூஸுமே இருக்குது. நான் ஒரு 3 நாளாக வந்து வீடியோவே போடலை. என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு கோயிலுக்கு போக வேண்டிய நேர்த்திக்கடன் ஒன்று இருந்துச்சு, திருச்செந்தூர் போக வேண்டியது இருந்துச்சு, அங்கே போயிருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு 2 நாள் வந்து ஒரு பொருள் வாங்குறதுக்காக புக் பண்ணதுக்காக போயிருந்தோம். அது என்னலாம் அப்படிங்கிறது பின்னாடி வரும். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எதை நினச்சி நீங்கள் வந்து ஓடுறீங்களோ அதை கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் உங்களை சுற்றி இருக்க எத்தனை பேர் வந்து நீங்கள் ஒன்னாலலாம் இது முடியாது, நீலாம் எங்கே தச்சு கொடுக்க போகிற, நீலாம் எங்கே தச்சு காசு வாங்க போகிற அப்படிங்கிற மாதிரி யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் உங்களை நம்புங்க, கண்டிப்பாக உங்களால் வந்து தைக்க முடியும். நிறைய பேருக்கு வந்து அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பயந்துக்கிட்டு நீங்கள் வந்து தைக்கிறத நிப்பாட்டுறீங்க. வீட்டில் மட்டும் நான் வந்து தைக்கிறேன்க்கா, வீட்டில் இருக்கவங்களுக்கு தைச்சி கொடுப்பேன், ஆனால் வெளியில் தைக்க பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக வந்து வெளியிலையும் தைச்சி கொடுங்க. உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்க ப்ளவுஸ் எல்லாம் கரெக்டாக தைக்க முடியுது அப்படின்னா உங்களால் வந்து வெளியில் உள்ள ப்ளவுஸையுமே கட்டாயம் தைக்க முடியும். நீங்கள் உங்கள் மேலே வந்து நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். நம்ம வந்து எந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணாலுமே 4 பேர் வந்து நல்ல விதமாக சொல்லுவாங்க, 4 பேர் வந்து உன்னால் முடியாதுன்னு சொல்லுவாங்க. யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு தொழில் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சி பண்ணுறீங்களா, உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த தொழிலை என்னால் அச்சீவ் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொழிலை வந்து விட்டுறாதீங்க. ஏன்னா இதில் நிறைய சம்பாதிக்க முடியும். இன்னொன்று, வீட்டில் இருந்தே நம்மளால் சம்பாதிக்க முடியும். வேலைக்கு போனோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்கள பார்க்க முடியாது, வீட்டுக்கு கரெக்டான டயத்துக்கு வர முடியாது, நான் ஒரு ஃபங்க்ஷனாக லீவ் எடுக்க முடியாது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். இது வீட்டிலேருந்து நம்ம தைக்கிறோம், நமக்கு வருமானமும் கிடைக்கி, அதே மாதிரி நம்ம வீட்டையுமே பார்த்துக்க முடியுது. அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தொழில் தெரியும், நான் வெளியில் கொடுத்து நிறைய சம்பாதிக்க நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கட்டாயம் இந்த தொழிலை வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து கஸ்டமர் நிறைய வர்றாங்கக்கா, ஆனால் என்னால் தச்சு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு ஆள் போட்டு பண்ணுறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஒரு மிஷின் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு அவசர நேரத்துக்கு, அதாவது தீபாவளி அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம் நிறைய வருது, சிங்கிள் ஆளாக தான் தைக்கணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து கூட ஒரு ஆளை வந்து வேலைக்கு வச்சுட்டு கூட நம்ம தைக்கலாம். அப்போ நமக்கு அவங்களுக்கும் பீஸ் ரேட் கொடுத்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் ஒரு தொழில் கிடைச்ச மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து மாதத்தோட நாள், கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஒரு 500 ரூபாயா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உழைங்க. டெய்லி வந்து நம்ம இவ்வளோ ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம மைண்ட் தாட்டில் கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து தைக்க முடியும். நிறைய பேருக்கு வந்து என்ன அப்படின்னா, இன்றைக்கி தைச்சி நான் ஒரு 500 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னா 2 நாள் தைக்காமல் இருப்பீங்க, அந்த மாதிரி இருக்காங்க. டெய்லி வந்து ஒரு தொழிலை பண்ணும்போது தான் நமக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் வரும், நம்ம புதுசாக எதாவது ட்ரை பண்ணணும்னு தோணும். அதனால் டெய்லியுமே தைங்க. நான் வந்து உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3 மாதமோ 4 மாதமோ இருக்கும், நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் வந்து என் ஹஸ்பண்டுக்காக ஒரு பைக் வாங்கி கொடுக்கணும், அது என்னோட கனவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அந்த விஷயத்தை வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. நான் என்னோடய செலவு போக, என்னோடய மிஷினுக்கு செலவு, மற்ற எல்லாமே போக மீதி இருக்க காசு எல்லாத்தையுமே மந்த்லி சேவ் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம ரெடி கேஷ் கொடுத்து நம்ம இந்த வண்டியை வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து வாங்கியாச்சு. எனக்கு இது வாங்கும்போது பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. இது என்னோட 3 வருஷம் உழைப்பு. என் ஹஸ்பண்டு கிடையாது, நிறைய ஹஸ்பண்ட் வந்து நமக்காக எதுவும் பண்ணுவாங்க, நம்ம குழந்தைங்களுக்காக பண்ணுவாங்க, அவங்க அம்மா அப்பாக்காக பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு விஷயம் வந்து பண்ணும்போது அதை யோசிப்பாங்க, எதுக்கு போட்டு வேஸ்ட்டாக செலவு பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அந்த மாதிரி தான் என் ஹஸ்பண்டும். அவங்களுக்காக வந்து இந்த பைக்கு வந்து, ஏன்னா நிறைய செலவு வந்துச்சு. பழைய பைக் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அவங்க வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறதுனால நிறைய அலையிற வேலை தான் இருந்துச்சு. அதனால் நிறைய வண்டி வந்து நிறைய உழைச்சிருச்சு. இதுக்கு மேலே வந்து அதில் சர்வீஸ் பண்ணால் நமக்கு வந்து நிறைய லாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு நானும் வண்டி வாங்கி கொடுக்கணுங்க 3 வருஷமாக வந்து நான் சேர்த்து வச்ச காசு, என்னோடய செலவு போக மீதி இருக்க பணம் எல்லாத்தையுமே நான் வந்து அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுட்டே இருந்தேன். கேஷ் கொடுத்து கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணுங்கிறதுல நான் தெளிவாக இருந்தேன். ஏன்னா எனக்கு இஎம்ஐ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் நான் என்னோடய உழைப்புலேருந்து நான் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன். நான் அதை அச்சீவ் பண்ணிட்டேன். நிறைய பேர் வந்து என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். முன்னாடி நான் ஒரு வீடியோவில் வந்து ஒரு 4 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன், நான் இந்த இது வந்து வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கண்டிப்பாக வாங்கி கொடுப்பீங்கக்கா, உங்களால் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த வண்டி வாங்கும்போது எனக்கு பயங்கர சந்தோஷம். என்னோடய உழைப்பில் நான் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வாங்கி கொடுக்கும்போது பயங்கர சந்தோஷம், அவங்களுக்குமே பயங்கர ஹாப்பி. நீங்களுமே வந்து ஏதோ ஒரு
இடத்துல வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நோக்கி வந்து நம்ம வந்து பயணம் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த இடத்த நோக்கி நம்மளை ரீச் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம உழைப்பு போடுறதுக்கு எந்த இடத்துலையுமே வந்து சோம்பேறித்தனப்பட போகிறதில்ல. நம்ம எப்போ கிடைச்சாலும் ப்ளவுஸ் வாங்கி தைக்கிற மாதிரி தான் நான் வந்து இருந்தேன். நீங்கள் அதை வந்து கற்றுக்கோங்க. உழைக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படாமல் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு கோல் வச்சு நான் இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக வந்து அது நம்மளால் முடியும். இந்த மந்த் வந்து உங்களுக்கே நீங்கள் வந்து டார்கெட் வைங்க. நீங்கள் எப்பவும் வழக்கமாக எவ்வளோ தைப்பீங்க மாதத்துக்கு அப்படிங்கிற மாதிரி கணக்கு தெரியும். அப்படிங்கும்போது இந்த மாதம் நான் இவ்வளோ ரூபா வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து ஒரு வைராக்கியமாக நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக எந்த ப்ளவுஸ் உங்களுக்கு அதை நோக்கி வந்து நிறைய ப்ளவுஸ் வர ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு என்னென்னா நான் வந்து இவ்வளோ ரூபாய்க்கு தைக்கணும் நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேங்க, ஆனால் எனக்கு ப்ளவுஸ் வர மாட்டேங்குன்னு சொல்கிறவங்க பாசிட்டிவாக நினைங்க. கண்டிப்பாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வரும். இந்த மந்த் வந்து நான் ஒரு 25,000 ரூபாய்க்கே தைக்கணும் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து அதிகமானாலும் எனக்கு தெரில, ஆனால் இதுக்கு கம்மியாக நம்ம தைக்கக்கூடாது அப்படிங்கிற நான் தெளிவாக இருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ ரூபா வந்து தைக்கலாம் நீங்கள் வந்து நினச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் வந்து என்ன ப்ளவுஸ் தைக்க போகிறேன் அப்படின்னா ஒரு 5 ப்ளவுஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். 5மே வந்து டிசைனர் ப்ளவுஸ் தான். இனிமேல் நம்ம அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டிசைன் ப்ளவுஸ் வந்து ஒரு 4 ப்ளவுஸ் வரும். அந்த வீடியோவும் நான் போடுறேன். 3 நாள் வந்து நான் வீடியோ போடுறதுக்கு காரணம் இந்த வண்டி புக் பண்ணுற வேலையாக நான் வந்து அலைஞ்சிட்டு இருந்தேன். என்னால் வீடியோ எடுக்கவும் முடியல, வீடியோ வந்து போஸ்ட் பண்ணவும் முடியல, அதனால தான் போட முடியல. நம்மளால் முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நிறைய பேருக்கு வந்து உங்கள் மனசுக்குள்ளே வந்து பயமே வந்து உங்களை வந்து வேலை செய்ய விடாமல் தடுக்கும். அந்த பயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்மளால் முடியும், இந்த தொழிலை என்னால் சாதிக்கவும் முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே உங்களுக்குள்ளே வந்து மோட்டிவேஷனலாக இருங்க. ஏன்னா நமக்கு வந்து நம்மளை வேறு யாரும் வந்து நீ தச்சு கொடுத்துருவே அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அப்படிலாம் எதிர்பார்க்கக்கூடாது. நமக்கு நம்மளை பற்றி தெரியும். நம்ம ஒரு தொழில் வந்து கற்றுக்குறோம், நல்லபடியாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொழில் வந்து பண்ணுறதுல தப்பே கிடையாது. நீங்கள் வந்து கஸ்டமர் திட்டுவாங்களோ இல்லை கஸ்டமர் வந்து எதாவது சொல்லிடுவாங்கக்கா அதெல்லாம் என்னால் வந்து எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்க தயவுசெய்து அதெல்லாம் வந்து யோசிக்காதீங்க. நம்ம வந்து சில இடத்துல விழுந்து எந்திரிச்சா மட்டும்தான் நமக்கு வந்து அதில் வந்து நமக்கு நிறைய வந்து கற்றுக்க முடியும். அதனால் தோல்வி வருது என்னை திட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் விலகி போகாதீங்க. இதெல்லாம் கொஞ்ச நாள் தான். கொஞ்ச நாள் கழித்து நீங்களே வந்து இதெல்லாம் திருத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை விட பெரிய டெய்லர் எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு தொழில் வந்து கற்றுக்கிட்டோம், நல்லபடியாக கற்றுக்கிட்டோம், நமக்கு தைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வெளியும் நம்மளால் தைக்க முடியும். அதனால் நீங்கள் வந்து உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் வச்சு கண்டிப்பாக தைங்க. நம்ம அச்சீவ் பண்ணுற வரைக்கும் யாரும் வந்து உன்னால் முடியும்லாம் சொல்ல போகிறதில்ல. அதே மாதிரி இவ்வளோ நாள் வந்து நீங்கள் ப்ளவுஸ் வந்து எத்தனை ப்ளவுஸ் வாங்குறேன் தைக்கிறேங்கிற கணக்கெலாம் எழுதாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை எழுதி வச்சு பழகுங்க. நானுமே நாளைக்கு போடுற வீடியோவில் வந்து அது எப்படி எழுதுறேன் அப்படிங்கிறதையுமே இந்த வீடியோவில் வந்து நாளைக்கு போடுற வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து தீபாவளி டைம் வரப்போகுது, நம்ம சுறுசுறுப்பாக தைக்க ஆரம்பிக்கணும். இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். தீபாவளி ப்ளவுஸ் எல்லாம் நிறைய வரணும். டெய்லி காலையில் எந்திக்கும் போது எனக்கு டெய்லி நிறைய ப்ளவுஸ் வரணும், நான் நிறைய தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசில் தோணிக்கிட்டே வந்து கண்டிப்பாக தைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ப்ளவுஸ் வரும், நிறைய நீங்கள் சம்பாதிக்க முடியும். இன்றைக்கி வந்து எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். நான் பைக் வாங்கினதை வந்து உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நான் வந்து இதை வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கும் போது நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அக்கா உங்களால் முடியும், நீங்கள் 2 வீலர் வந்து எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்துச்சு. நீங்களுமே டெய்லி வந்து தைங்க, நிறைய வந்து சம்பாதிங்க, உங்களோட தேவைகள் என்ன இருக்கோ அதை வந்து அச்சீவ் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வந்து தேவையே இல்லை அப்படிங்கிற மனுஷன்லாம் யாருமே கிடையாது. நமக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு வீடு இல்லையா, ஒரு இடம் வாங்கணுமா, ஏதாவது ஒன்று வந்து சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பார்க்குறவங்களுக்கு அது மோட்டிவேட்டடாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நோக்கி நம்ம இந்த விஷயம் நான் இந்த வருஷத்துக்குள்ளே பண்ணணும், இல்லை இந்த 2 வருஷத்துக்குள்ளே நான் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு வைராக்கியம் வச்சுக்கிட்டா தான் அதை நோக்கி நம்ம ஓடும்போது நமக்கு வந்து உழைக்கிற வழியும் தெரியாது. நம்ம நிறைய உழைக்கணும், நிறைய சம்பாதிக்கணுங்கிற எண்ணமும் வரும், சோம்பேறித்தனமே வராது. வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபேமிலிக்கு வந்து சப்போர்ட்டாக இருப்போம். இதில் நிறைய பேர் வந்து டெய்லர் தொழில் பண்ணுறவங்க வீட்டோட தேவைக்காகவும் வீட்டில் வந்து நான் வந்து வீட்டு வாடகையே நான் இதை வச்சு தாங்க கொடுக்குறேன், இல்லை வீட்டில் வந்து நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த தொழில் வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்களுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கு அது மோட்டிவேட்டடாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் கையில் எத்தனை ப்ளவுஸ் வச்சுருக்கீங்க, பெண்டிங் ப்ளவுஸ் எதுவும் முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பெண்டிங் ப்ளவுஸ் எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ ரீசெண்டாக இருக்க ப்ளவுஸ் மட்டும் தான் நான் தைக்க வேண்டியது இருக்குது. இனிமேல் வந்து நமக்கு சேனலில் வந்து ரெகுலராக வீடியோ வரும். 3 நாள் வந்து பர்சனல் வேலையை அலைஞ்சதுனால தான் என்னால் வந்து வீடியோ போட முடியல. இனிமேல் வந்து டெய்லி வீடியோ வரும், சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அதே மாதிரி நீங்கள் வெளியில் போய் தைக்க வந்து உங்களுக்கு துணி வரல அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெளியில் வந்து கடையிலலாம் விசாரித்து பாருங்கள். இந்த மாதிரி டயத்தில் வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க, நம்ம வீட்டிலேருந்து தைச்சி கொடுத்தாலும் காசு வரும். அதனால் பிகினராக இருக்கவங்க அந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வருமானம் நமக்கு வரணும். இந்த டைம் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து வெளியிலையும் கொடுத்து தைப்பாங்க. அதே மாதிரி வீட்டிலேருந்து தைக்கிறவங்களே வெளியில் கொடுத்து தைக்கிறவங்களாம் இருப்பாங்க. நீங்கள் பக்கத்தில் விசாரிச்சிங்கன்னா கண்டிப்பாக தெரியும். உங்களுக்கு துணி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும், ஆனால் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.
குழந்தைங்களுக்குமே லீவ் விட்டாச்சு. அதனால் நீங்கள் வந்து குழந்தைங்களையும் பார்த்துட்டு கொஞ்சம் தைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். மிஷினில் உட்கார்றது கொஞ்சம் டைம் கிடைக்காது. கிடைக்கிற நேரத்தில் பயன்படுத்தி நீங்கள் உட்காந்துக்கோங்க. உட்காந்து தைங்க. ஏன்னா நமக்கு அதுவும் முக்கியம். நம்ம குழந்தைங்களும் முக்கியம். அவங்க கூடயும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். லீவில் யாரும் வந்து ஊருக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து எங்கேயும் போகிறதில்ல. ஏன்னா நம்ம வந்து வேலை இருக்கும். இந்த மாதிரி டயத்தில் தான் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து தைக்க வேண்டியது இருக்கும். அதனால் நான் வந்து தைக்கிறதுனால வெளியில் எங்கேயும் போகலை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.